ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆமென். எல்லாமே அவரால் தான் நடக்குது. என்னங்க? ஆமென். அவரெல்லாம் இருந்தாங்க. ஒரு நாள் கூட அசையா. ஆமென். according to Jesus. அல்லேலூயா. அவர் படியே நாம் சிறிது நேரம் ஜெபிப்போம். கர்த்தர் என்னை மறைத்து வெளிப்படுகிற ஆதியில் ஏக ஊட்டத்துறை ஆமென். அபிஷேகித்து கர்த்தாவே நீர் அப்பா கொடுக்க போற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்படியே செய்ய போற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். வெளிப்படுத்தல் விசேஷம் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். செய்தியின் தலைப்பு காலத்தையும் அதன் செய்தியும் அடையாளம் கண்டு கொள்ளப்படுது. நாம் எந்த காலத்தில் நாம் போய் கொண்டிருக்கிறோம்? சபை இன்றைக்கு எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? நாட்டு நடப்பு என்ன? அதுதான் காலம். காலம் என்றால் உலக காலம் என்று நினைச்சுக்காங்க. உலகம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? சபை எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? சபையும் அரசியலும் எதை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறது? இதுதான் காலம். தேவனுடைய செய்தி, அதன் செய்தி அடையாளம் கொள்ளப்படுகிறது என்றால் தேவனுடைய செய்தி என்ன சொல்லுகிறது? காலத்தையும் அதன் செய்தியும் அடையாளம் கண்டு கொள்ளப்படுது. தேவனுடைய செய்தியும் நாம் நடந்து கொண்டிருக்கிற காலத்தையும் நாம் அடையாளம் கண்டு கொள்ளப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தேவனுடைய செய்தி என்ன? செய்தினா அதாவது முத்திரை. தேவனுடைய முத்திரை என்ன சொல்லப்படுகிறது? அந்த முத்திரையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெல்ல தெளிவாய் நமக்கு இந்த வேதாகம் நமக்கு திட்டம் தெளிவாக சொல்லிவிடுது. ஒன்றுமில்லை, நம்ம ஒரு கண்ணாடியில் நம்ம பார்க்கிறோம். கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது நமக்கு பிம்பம் அதில் தெரியுது. நம்ம எப்படி இருக்கிறோம் அது நமக்கு எல்லாருக்கும் காண்பிக்கிறது. நம்ம அனுபவமாக இருந்தால் அது காமிக்கிறோம். நம்ம அழகாக இருந்தாலும் அது காமிக்கிறது. அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? சரி பண்ணிக்கிறோம். அதே போல் தான் கர்த்தர் இந்த காலத்தை நம்ம அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு அதை பார்க்க வேண்டும். இல்லை என்றால் நாம் ஏமாந்து போயிடும். எந்த காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியாமல் அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போது நாம் முத்திரைகளை குறித்து நாம் பார்க்க போறோம். முத்திரை என்றால் என்ன? முதலாவது முத்திரை என்றால் என்ன? முத்திரை என்றால் 3 திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அதாவது கடந்த காலத்தில் தேவன் இந்த சபைக்கு என்ன செய்தார்? கடந்த காலத்தில் தேவன் சபைக்கு என்ன செய்தார்? என்ன திட்டத்தை செய்தார்? முதலாவது. இரண்டாவது, நிகழ்காலத்தில் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நான்காவது, வருங்காலத்தில் அதாவது எதிர்காலத்தில் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இதுதான் முத்திரைகளுடைய திட்டம். அதாவது இது தெளிவாக சொல்ல போனால் முத்திரை என்றால் தேவனுடைய ரகசியம். தேவனுடைய ரகசியத்தை தான் தேவன் முத்திரைகள் என்று சொல்லப்படுகிறார். இந்த முத்திரை ஏன் முத்திரையாய் போடப்பட்டது? முத்திரை என்றால் என்னன்னா ஸ்டாம்ப் அடிக்கிறோம் அதெல்லாம் கிடையாது. முத்திரை என்றால் ஒரு ரகசியத்தை மறைப்பதுதான் முத்திரை. அந்த ரகசியத்தை கடைசி வரைக்கும் மறைத்து அது வெளிப்படும் நாள் வரும்போது கர்த்தர் அதை வெளிப்படுத்துவது தான் முத்திரை.
இது யாருக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார்னா மனவாட்டிக்காக கர்த்தர் இந்த முத்திரையை வைத்திருக்கிறார். மனவாட்டி அறிய வேண்டும் என்பதற்காகவே முத்திரையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை குறித்து நாம் பார்ப்போம். இந்த முத்திரை ஆதாம் முதல் மனிதனாகிய ஆதாம் இந்த முத்திரையை எழுந்து போனான். எதனால் என்றால் தன் பாவத்தினால் வீழ்ச்சியினால் தேவன் எதை செய்யக்கூடாது சொன்னாரோ அதை செய்து தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசம் கொண்டு மீறி அவன் பாவம் செய்ததுனால ஆதாமாகிய அந்த முதல் மனிதன் அந்த சிறு புத்தகம் அந்த முத்திரையை தேவ ரகசியத்தை அவன் வாங்க வேண்டிய அந்த முத்திரையை புத்தகத்தை எழுந்து போனதுனால பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அதை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அதை பெற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தை கொடுத்து அதை பெற்றுக்கொண்டு நமக்காக அந்த மனவாட்டிக்காக வெளிப்படுத்த வேண்டும் என்ற சித்தம் கொண்டார். அல்லேலூயா. இதுதான் முத்திரை சுருக்கம். இரண்டாவது பார்க்கிறோம், யோவான் இதை முத்திரை போடுகிறான். இதை பிற்பாடு பார்த்தீங்கன்னா இந்த முத்திரை உடைக்கப்படாமலே இருந்தது. ஆதாமும் அதை மறந்துப்படல. ஆதாம் தன் பாவத்தினால் அதை இழந்தான். இரண்டாவது யோவானுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, யோவானுக்கு பத்மூத்தியில கர்த்தர் ஆவியானவர் என்ன சொல்றேன், நீ பத்மூத்தியில போ, அங்க நான் உனக்கு வெளிப்படுத்த போறேன். நேரம் பத்மூத்தியில இருக்கிறான். ஒரு சிறை கைதியா கொண்டு போகப்படுகிறான் பத்மூத்தியில. அங்க கர்த்தருடைய வெளிப்பாடு பெற்று என்ன செய்கிறான்னா, நான் கர்த்தருக்குள் ஆவிக்குள்ளானேன், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லப்படுகிறது. இது படித்தோம்னா நேரம் இருக்காது, அதனால சாட்டாக சொல்லிட்டு போறவங்களுக்கு கர்த்தருக்குள் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறான். அப்போ என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் இடி முழக்க சத்தத்தோடு யோவான் பேசுகிறார். அதாவது என்னன்னா, முத்திரைகளை உடைக்கிறார். முத்திரைகளுடைய இன்ட்ரோடக்ஸ் முகவுரையை தான் சொல்லுகிறார் தவிர அவர் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். ஆனால் எழுத வேண்டும் என்று தன் எழுதுகோலை எழுதுகிறான். ஆனால் என்ன எழுதுகிறான்? ஏனென்றால் அது முத்திரை போடு, நான் எப்போ வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொள்கிறோம் அதை நான் வெளிப்படுத்துவேன், அது வரைக்கும் முத்திரை போடுறேன். அவன் அன்றைக்கு பார்த்த அந்த முத்திரை தான் இன்னும் உடைக்கப்படாமல் இருக்குது. ஆனால் இன்றைக்கு அது உடைந்து இருக்கிறது. அதை பின்பாக நாம் கவனிப்போம். வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1-4 வரை வாசிங்க. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்கள் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்போது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் நீ பாருங்க, யோவான் இதை பார்த்து எழுத வேண்டும் என்று தன் எழுதுகோலை எடுக்கும் போது யோவானே இதை எழுதாதே, முத்திரை போடு. ஏனென்றால் நான் எப்பொழுது வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொள்கிறோம் அப்போது நான் வெளிப்படுத்துவேன். அது வரைக்கும் நீ முத்திரை போடு, எழுத வேண்டாம், உன் எழுதுகோலை கீழே போடுங்க. அன்னைக்கு போட்டதுதான் முத்திரை, இன்னமும் உடையல. ஆனா இன்றைய காலகட்டத்தில் இந்த லவோதிகா சபை காலத்தை நாம் தாண்டி கடந்து வந்திருக்கிறோம். முத்திரையை கர்த்தர் உடைத்திருக்கிறார். அல்லேலூயா. முத்திரைகள் உடைக்கப்பட்டிருக்குது. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, எல்லாம் குருட்டாட்டம் உள்ள ஒரு சபையை நோக்கி கொண்டு இருக்கிறது. உலகமும் அரசியலும் ஒன்றாய் சேர்த்து விட்டான் பிசாசங்கள். அரசியல் சபைக்குள்ள அரசியல் நுழைந்து விட்டு கொள்கைகள் கோட்பாடு வந்துவிட்டதுனால குருட்டாட்டம் உள்ள ஒரு சபையை மாறிவிட்டதுனால தேவனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளாமல் இன்னும் முத்திரை உடையில இன்னும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். திருவையின் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் நமக்கு பரிந்து பேசுறது கூட நடக்குது. நம்ம எவ்வளவு பாவம் செய்யலாம், எல்லாம் நடக்குது. இது ஒரு ஏமாற்றமான ஒரு வஞ்சகமான ஒரு காரியத்தை பிசாசன் சபையிலே கொண்டு வந்து வைத்துவிட்டார். எல்லாம் குருடர்களாகி விசுவாசிகளுக்கு மனக்கண்கள் திறக்கப்படாத ஒரு குருடர்களாக இருக்கிறாங்க. நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்துருக்கோம்னு தெரியாம எல்லாம் ஒரே காலம்தான், இது கிருபையின் காலம், எல்லாம் பண்ணலாம், பாவம் பண்ணலாம், அநேகம் பண்ணலாம், அக்கிரமம் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். அதே நேரத்தில் சபையில் பரிசுத்தமாக ஜீவிக்கலாம். இப்படின்னு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உண்மையில் வருவன் என்றார். அடுத்தது வாசிப்போம். சமுத்திரத்தின் மேலும்
ம். நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, ம். இனி காலம் செல்லாது, ம். ஆனால் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு ம். சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிறது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. ஹalleluya. Praise the Lord. எக்காலம் கடைசி தூதன் எக்காலத்தை எடுத்து ஊதும்போது தேவனுடைய ரகசியம் அனைத்தும் நிறைவேறுகிறது. ஹalleluya. இனி காலம் செல்லாது. Amen. இனி காலம் செல்லாது. கடைசி கால தூதன் எக்காலத்தை எடுத்து ஊதும்போது தேவனுடைய ரகசியம் முழுவதும் வெளிப்படுகிறது. ஹalleluya. Hallelujah. ரகசியம் எல்லாம் வெளிப்பட்டு விட்டது. ஆனாலும் வெளிப்படலை என்று ஒரு சபை ஒரு மூட நம்பிக்கையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன ஒரு புத்திகட்டமா சரி பாருங்க. அடுத்து பாருங்க, இந்த சபை காலங்கள் தேவன் 7 சபை காலங்களை இந்த கர்த்தருடைய சபைக்கு வெளிப்படுத்துகிறார். 7 சபை காலங்கள் என்றால் என்ன? எபேசு டு லவோதிகா. எபேசு டு லவோதிகா. இந்த லவோதிகா காலகட்ட சபை தான் கடைசி சபை. ஆனா இப்ப நம்ம எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியாம இருக்குங்க. எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? லவோதிகா கால சபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதையும் தாண்டி விட்டோம், அதையும் கடந்து விட்டோம். லவோதிகா சபையை கடந்து இப்போ மணவாட்டி யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி சபை லவோதிகா சபை, அதையும் தாண்டி இப்போ மணவாட்டி யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை எந்த போதலும் ஊழியக்காரர்களும் ஒரு தெளிவில்லாமல் ஒரு போதிக்காமல் அதை பாருங்க, இந்த சபை காலங்களை குறித்து போதிக்கிறதே கிடையாது. சபை காலங்களை குறித்து எந்த ஒரு ஊழியக்காரரும் போதிக்கிறது கிடையாது. ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். அதான் வசனம் சொல்ற, அவர்கள் தங்கள் செவித்தின உள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர் மாறிகளை தெரிந்து கொண்டு அப்படின்னு சொல்ற. தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர் மாறிகளை தெரிந்து கொண்டு. காதுக்கு இனிமையான வசனம் உண்டு பாருங்க. ஒரு கோழி ஏற வச்சு காதல் எப்படி இருக்கும், சுவார் இருக்கிறான். அது போலதான் செழிக்கணும். அதுதான் செழிக்கணும். செழித்தின உள்ளவர்களால் தங்கள் சுய இச்சை ஆசைகள் கேட்ட எல்லாமே பண்ணலாமா, எப்படி வேணா விட்டுலாமா, முக்கா பேண்ட் போடலாம், முட்டை காலிச்சுட்டு போடலாம், வெட்டி போடலாம், எல்லாம் போடலாம், கை விடலாம், இயேசுபேல எல்லாமே பண்ணலாம், இயேசுபேலுடைய கிரிகள் எல்லாம் பண்ணலாம். சபைக்கு காணி போட்டா போதும், தருப்பா கொடுத்தா போதும். இதுதான் நயவஞ்சகமான இதைதான் நோக்கி இன்றைக்கு சபை ஓடிக்கொண்டிருக்கு. ஆனா இன்றைக்கு என்ன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? காலத்தில் அதன் செய்தியை அடையாளம் கண்டு கொள்ளப்பட வேண்டுமே. ஆனா அதை பற்றி எந்த ஒரு சபையிலும் போதிக்கிறது ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா குருடனை எப்படி வழிகாட்ட முடியும் சொல்லுங்க? ஒரு குருடன் கிட்ட போய் நம்ம வழி கேட்டோம்னா சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஏற்கனவே குருடன் வழிகாட்ட குடும்பம் கத்த சொல்றேன். அப்போ குருடன் கிட்ட நம்ம வழி கேட்கறது அது ஒரு புத்தி கேட்டுதான். அங்கிருந்து எதுவுமே ஒரு வெளிப்பாடு எதிர்பார்க்க முடியாது. இந்த லவோதிகா கால சபைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் வாசனை. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரும் இவைகளுக்கு பின்பு இவைகளுக்கு பின்பு இவைகளுக்கு பின்பு இவைகளுக்கு பின்பு இவைகளுக்கு பின்புனா இவைகளுக்கு லவோதிகேக்கு அப்புறம் இதுனா காலகட்டம் தான். சபை காலங்களுக்கு பின்பு 7 சபை காலங்களுக்கு பின்பு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என்ன நடக்குது? 7 சபை காலம் 7 சபை காலங்களுக்கு பின்பாக கர்த்தர் என்ன செய்கிறார்? என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார்? அதான் பார்க்க போறோம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். 1ஆம் வசனம் 7 வரை. உள்ளும் புறம்பும் எழுதப்பட்ட 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டு புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தம்
வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியின் சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளே ஆகும். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்து அவருடைய வலது கரத்தில் இருந்து புஸ்தகத்தை வாங்கினார். பாருங்க, யோவான் அந்த இடிமுழக்க சத்தங்களை கேட்கிறான். கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டார், யோவானுக்காக வெளிப்படுத்திருக்கார். அது என்ன செய்யறான்னா, இதை யார் உடைப்பார், இந்த முத்திரைகளை யார் உடைப்பார் என்று மிகவும் சத்தமிட்டு ஒரு அழுகுறான். இதற்கு யாரும் பாத்திரவானா இல்லையே, தகுதி இல்லையே, நான் பார்த்த அந்த முத்திரையை உடைப்பதற்கு யாரும் பாத்திரமா இல்லையே, தகுதியா இல்லையே என்று ஓன்னு அழுகுறான். கர்த்தாவே, இந்த முத்திரையை யார் உடைப்பா? இது மணவாட்டியின் ரகசியமாயிற்று, மணவாளனுடைய ரகசியமாயிற்று. மணவாட்டி அறிந்து கொள்ள வேண்டுமே, சபை அறிந்து கொள்ள வேண்டுமே. சபைக்கு இதை வெளிப்படுத்தவில்லைன்னா இதை யார் வெளிப்படுத்துவா என்று மிகுந்த சத்தத்தோடு அழுது புலம்புகிறான். அப்பதான் ஆட்டுக்குட்டியானவர் என்ன செய்யறா, கடைசி வசனத்தை பண்ணுங்க. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் இருந்த உட்கார்ந்த வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அல்லேலூயா. கர்த்தர் வாங்கினார் என்று இந்த வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவர் வாங்கினார் என்று தமிழ் வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. ஆங்கில வேதாகமத்திலே பார்த்தீங்கன்னா, ஆங்கில வேதாகமத்தை எடுத்து வர மறந்துட்டேன். கொஞ்சம் வாசம் நல்லா இருக்கும், சரி பரவாயில்ல இருக்குங்க. ஆங்கில வேதாகமத்தில் taken the scroll ன்னு சொல்லப்படுது. taken the scroll னா சுருள். ஸ்க்ரோல்னா சுருள். இந்த முத்திரை எப்படி இருக்குன்னா சுருட்டி இருக்கும். சுருள், தோல் சுருள் தான் முத்திரையில இருக்கும். அது முத்திரையிட்டு மண்பானையில வைப்பார்கள். பானத்தில் வைப்பார்கள். அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து திராது, அப்படியே இருக்கும். எந்த பூச்சி போட்டோம் அடிக்கிறாங்க, எதுவும் சில மக்காது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே புதிதாக இருக்கிற போலே இருக்கும் அந்த தோல். இதுதான் வந்து முத்திரைகளை வந்து பாதுகாக்கிற ஒரு ப்ராசஸ். இது கர்த்தர் பாருங்க, ஆட்டுக்குட்டியான அந்த முத்திரைகளை உடைத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்துல எடுத்தார். ஏன் இது வித்தியாசப்படுறீங்க? இங்க வாங்கினார் சொல்லப்படுது, ஆங்கிலத்தில் எடுத்தார் சொல்லப்படுது. பேஷண்ட் ஏன்? ஏன்னா அது அவருடைய உரிமை பத்திரம், அது அவருடைய ரகசியம். நம்மளுடைய ரகசியம் உண்மையில் உங்களுக்கு பர்சனல் டைரி இருக்குங்களா, அதை யாருக்குன்னா கேட்பீங்களா? கேட்சி கொடுங்க கேட்பீங்க. உங்களுடைய உரிமை இருக்கு, உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய சொந்த சிஷியம், உண்மையான நீங்க எடுப்பீங்க. அதான் கர்த்தர் செய்தார். இது என்னுடைய பர்சனல், என்னுடைய ரகசியம். இதை மனவாட்டி காணும்படிக்கு நான் உடைக்க போகிறேன் என்று எடுத்தார் உரிமையார். சிங்காசனத்தை விட்டு எழுந்து வந்தால் சொல்லப்படுகிறது. மேல உள்ள வசனத்தை வாசிங்க. இருங்க ஒரு நிமிஷம். 5வது வசனத்தை வாசிங்க. என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்துக்கு சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அது 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். அல்லேலூயா. யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் ஜெயம் கொண்டிருக்கிறார், முத்திரைகளை உடைக்க. அல்லேலூயா. பாருங்க, இங்க ஆட்டுக்குட்டியானவரை வருகிறார், எழுந்திருந்து வருகிறார், முத்திரைகள் உடைக்கிறார். முத்திரையை உடைக்கும் போது, முத்திரையை எடுக்கும் போது, அவர் வாங்கும் போது ஆட்டுக்குட்டியானவரை இருக்கிறார். மேல உள்ள வசனத்துல சிங்கமாய் மாறுகிறார். நன்றாக கவனிக்கிறார். இதுல வந்து கர்த்தருடைய ரகசியம் அடைகிறது. ஒரு ஆட்டுக்குட்டி சிங்கமாய் மாறுகிறது. யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீது வேறுமானவராய் வந்து ஜெயம் கொண்டிருக்கிறார். அப்ப உடைக்கும் போது எப்படி இருந்தாங்க? சிங்கமாய் மாறிவிட்டார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு சபையில ஒரு விழிப்புலாக இருக்கும். இன்றைக்கு பழுந்து பேசுகிற ஊழியர் இருக்குது. ஆனா எந்த பாவம் ஒன்றும் செய்யலாம். இங்க ஆட்டுக்குட்டியானவர் சிங்கமாய் மாறினால அந்த இடத்துல பரிந்து பேசுகிற ஊழியம் முடிவுக்கு வந்து விட்டது. அந்த ரத்தம் பலிப்பிடிக்கல, அதனால் பரிந்து பேசுகிற ஊழியம் முடிவுக்கு வந்து விட்டது.
ரெண்டாயிரம் கவனிகள் இன்றைக்கு ரத்தம் பலிபடுத்தல் இல்லை. பலிபடுத்தல் இல்லைன்னா அவங்க பரிந்து பேசும் முடிவு வந்துவிட்டது. பரிந்து பேசும் முடிவு இல்லை. இங்க லிங்காபுரத்திலிருந்து சிங்கமானவர் தாவிக்கு வேறுமான முத்திரைகளை உடைக்கிறதுக்காக இறங்கி வந்து விட்டார் பூமிக்கு. மனவாட்டியை காணும், நான் என் மனவாட்டியை காண போகிறேன், என் மனவாட்டிக்கு என்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்த போகிறேன் என்று சொல்லி அவர் பூமிக்கு இறங்கி வந்து முத்திரைகள் உடைக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியானவர் எழுந்து சிங்கமாய் மாறினால அந்த இடத்துல ரத்தம் இல்லாமல் போனது, பலிபீடத்தில் ரத்தம் இல்லாமல் போனதுனால அங்க பரிந்து பேசும் ஊழியம் முடிவுக்கு வந்துவிட்டது. இன்றைக்கு பரிந்து பேசுகிற ஊழியம் இருக்குது. நிறைய ஊழியக்காரர்கள் தவறாக போதிச்சு இருக்கிறாங்க. நான் சொல்லுங்க, தேவத வசனத்தோடு ஆதாரத்தோட சொல்றேன். இதுதான் முத்திரை. இதுதான் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. இன்னும் முத்திரை என்ன செய்யறாங்க? முத்திரை உடைக்கல, தேவன் முத்திரை உடைக்கல. சபை காலங்கள் இன்னும் வரல. இன்னும் லவோதிகா கால சபையே இன்னும் வரல அப்படின்றாங்க. இன்னும் லவோதிகாலே காலத்திலே சபை காலங்கள் இன்னும் வரல. பரிந்து பேசுகிற ஊழியம் இருக்கு. எவ்வளவு வேணா நம்ம பாவம் செய்யலாம். ஒருத்தர்கிட்ட கேட்டேங்க, ஒரு போதர் ஐயோ ஜம்பவான் பாஸ்டர் அவர்கிட்ட ஒரு 2 நாளைக்கு தான் நான் பேசினேன். யூடியூபர் வேற, அப்பா பெரிய யூடியூபர், ஜம்பவான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் டீச்சர், ப்ரொபோசல் டீச்சர். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி எப்படி நல்லா இருக்கீங்க, அப்பாவுடைய ஃப்ரெண்டு, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி எப்படி நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கேன், 22 செகண்ட் தான் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க, ஆமாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தை குறித்து அவர் பேசினார். நான் எந்த சப்ஜெக்டும் எடுக்கல, வெளிப்படுத்தின விஷயத்தை குறித்து பேசிட்டே இருந்தேன் என்கிட்ட. ஏன்னா அவர் டீச்சர் இருக்கிறதுனால அதை காண்பிக்கிறார் நம்மகிட்ட. சரி இதுதான் நான் வகையமாயிட்டாரு. நான் என்ன பண்ணேன், அமைதியாக கேட்டுட்டே இருந்தேன். சரி அப்படிங்களையா அப்படிங்களையா கேட்டுட்டே இருக்கு. நான் ஒரு கோரிக்கை வச்சேன், ஒரு கேள்வி வச்சேன். சரிங்கய்யா, முத்திரைகள் உடைக்கப்பட்டிருக்கா உடைக்கப்படவில்லையா? முத்திரைகள் உடைக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, முத்திரைகள் அதான் உடைக்கப்படல ஒன்றும், அது உண்மைதான் உடைப்பாரு கத்துறாரு அப்படிங்களா? எப்போ உடைப்பாரு கேட்டேன். அந்தி கிறிஸ்துவ ஆட்சியில தான் முத்திரை உடைப்பாரு. பாருங்க, அந்தி கிறிஸ்துவ ஆட்சியில அவன் முத்திரையை போட வரான், அவன் முத்திரையை உடைக்கிறான். அந்த நேரத்தில் தேவனுடைய ரகசியத்தை எப்படிங்க உடைப்பாரு? இவர் யாரு? பெரிய ப்ரொபோசர் டீச்சர், ஜம்பவான் பாஸ்டர், பேர் அந்தோனியோ மரிய ஜோசப். உடல் இருக்கு நான் உங்களுக்காக. முத்திரைகளை அந்தி கிறிஸ்துவ ஆட்சியில தான் உடைப்பாங்க. சரிங்கள், ஓகே. இது யாருக்காக உடைக்கப்படுதுன்னா கேட்டதுக்கு, கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு தான் இந்த முத்திரை உடைக்கிறது. அதோடு ஒரு முத்திரை இருக்குமா? கைவிடப்பட்ட ஜனங்கள் எப்படி என்று அறிந்து கொள்வாங்க. ஆல்ரெடி அவங்க மறுதளித்து போவாங்க. கைவிடப்பட்ட ஜனங்கள் அதையும் அவருக்கு என்ன வைக்கிறாங்க, ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க. நீங்க இதுலயே நீங்க கத்தரை உறுதியா இருந்து வைராக்கத்தோடு இருந்தீங்கன்னா, நின்றீங்கன்னா, ரத்த சாட்சியா மறுத்தீங்கன்னா, அதை உங்களை லிஸ்ட்ல சேர்ப்பேன், உங்களுக்கு பரதேசை கொடுப்பேன். ஆனா அந்த காரியத்தை பாருங்க, கைவிடப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட ஒரு ஜனத்துக்காக தான் முத்திரை உடைப்பேன் என்று ஒரு தவறான ஒரு போதனை. எவ்வளவு கூடனா இருக்கும் பாருங்க எல்லாரும். பார்த்தீங்களா? இந்த ஒரு குருடன் தான் போடுங்க, 1000 குருடன் வந்துடும். ஒரு குருடன் தான் 1000 குருடன் உருவாக்கிடுவாங்க. சபையை கெட்டு தீரவழியா. ஏனென்றால் இது தேவனுடைய வசனம், இது வார்த்தை, முத்திரை, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஒவ்வொரு மனவாட்டியும் அறிந்து கொள்ள முடியும். இவர் என்னதான் போதிச்சாருன்னு நினைச்சீங்க? இவர் இவ்வளவு நாள் இப்படிதான் போதிச்சிருப்பாரோ? எவ்வளவு ஒரு தவறான ஒரு போதனை பாருங்க. அப்புறம் நிறைய கேள்வியும் கேட்டேன் அவர்கிட்ட. கேட்டதுக்கு எதுவுமே சரியான ஒரு பதில் இல்லை அவர்கிட்ட. எல்லாமே நெகட்டிவாகவே, எல்லாமே தவறான ஒரு போதனையாகவே இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் மருமகன் கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா பேசுறது அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு சபை எந்த காலத்தில் போய் கொண்டிருப்பாங்க? ஒவ்வொரு குருட்டாட்டத்தை நோக்கி கொண்டு ஓடி கொண்டிருக்குது. சபையில ஒரு வெளிப்பாடு இல்ல, சபையில ஒரு பயபக்தி இல்ல, நிர்விஸ்தானமா இருக்குது சபை.
லவோதிக கால சபையை தாண்டி வந்து விட்டு இப்போது மனவாட்டி யுகத்தில் வாழ்ந்து கொடுங்க. நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல, இது உண்மை, சத்தியத்தை சத்தியமா உபதேசிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் மனவாட்டியின் காலத்துல அது தெரியுமா, லவோதிக கால சபையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னா லவோதிக கால சபை முடிந்து விட்டது. அதுதான் பாருங்க, இவைகளுக்கு பின்பு வசனம் பாருங்க, அந்த 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, திறக்கப்பட்ட வாசலின் புத்தகத்தை காண்கிறார். இவைகளுக்கு பின்னால் சபை காலங்களுக்கு அப்பால் கர்த்தர் என்ன செய்யலாம், முத்திரைகளை உடைக்கிறார். முதலாவது சபை காலங்கள். சபை காலங்களுக்கு பின்பு முத்திரைகளை உடைக்கிறார். முத்திரைகளை உடைத்த பின்பு என்ன நடக்குது, ராட்சர் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்குது. எடுத்துக்கொள்ளப்படுதல் அடுத்தது என்னது, அந்தி கிறிஸ்து வருகிறான். அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு பிறகு என்னன்னா 1000 வருட அரசாட்சி. சபை யாரை கல்யாணம் பண்ணி போறாரோ அந்த மனவாட்டி தூங்கில கொண்டு வருவார், மறுபடியும் வந்து 1000 வருட அரசாட்சியை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாட்களை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்க முத்திரைகள் உடைக்கப்படல. அந்தி கிறிஸ்து ஆட்சியில தான் முத்திரை உடைப்பார். எவ்வளவு ஒரு சூட்டாட்டம் பாருங்க. சபையில இன்றைக்கு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் விதவிதப்பு தன்மை, சூட்டாட்டம், அம்னீஷியா, அதாவது பிரிச்சுவல் அம்னீஷியா, ஆவிக்குரிய நினைவிழப்பு. பிரிச்சுவல் அம்னீஷியா, ஆவிக்குரிய நினைவிழப்பு சபையில காணப்படுதுங்க. அம்னீஷியான்னு தெரியுங்களா? நினைவிழப்பு. நினைவிழப்பு அது ஒரு நோய், மனநோய். அந்த நோயில் அகப்பட்டு எப்படி போங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அப்புறம் அம்னீஷியால பாதிக்கப்பட்டு இருக்கோம். பிரசன்டென்ஸையும் மறந்துடுவாங்க. நான் எந்த இடத்துல இருக்குன்னு மறந்துடுவாங்க. நான் யார், என்னுடைய ஐடின்னா, என்னுடைய பேரண்ட்ஸ் யாரு, என்னுடைய ரிலேஷன் யாரு, உடன் பிறந்தவங்க யாரு, நான் எந்த ஸ்கூல்ல படித்தேன், நான் எப்படி இருந்தேன், எனக்கு வயது என்ன, என் பேர் என்ன, அவங்களுடைய பயோடேட்டையும் மறந்துடுவாங்க, ரெஸ்யூமே. இதுதான் அம்னீஷியா. இன்றைக்கு சபையில பிரிச்சுவல் அம்னீஷியா ஒவ்வொரு சபையிலும் ஆவிக்குரிய நினைவிழப்புனால நோயினால் பிடிக்கப்பட்டிருக்கு சபை. எவ்வளவு ஒரு பெரிய குருட்டாட்டம் பாருங்க. சபையில் இன்னைக்கு ஹாலிவுட் சர்ச் ஆயிடுச்சு பாருங்க. ஹாலிவுட் சர்ச், ஹாலிவுட் சுவிசேஷ், ஹாலிவுட் வர்ஷிப், ஹாலிவுட் கேப்டன், உபதேசம், ஹாலிவுட் பாஸ்டர், ஹாலிவுட் ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க. போடலாம், கையில இருக்கிற வழியில காதில் இருக்கும், பெருசா இருக்கும், பார்த்து இவ்வளவு பெருசா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எதை புரியுதுன்னா கடைசி காலத்தின் அடையாளங்களை புரியுது. வேற எதுவுமே கிடையாது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறு. ஹாலிவுட் சர்ச் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, சர்ச்சி பேர் எனக்கு ஒரு ஊழியர்காரங்க. என் சர்ச்சி பேர் ஒர்ஷிப் சென்டருங்க. இது ஒர்ஷிப் சென்டரா? என்னங்க சென்டர் இல்லைங்க, ஒர்ஷிப் சபைன்னா அது மேலும் சரி. ஐயா ஒரு அருமையான சபையை, அது பேர் என்ன அழகாக சொல்லியிருக்காரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலான உடன்படிக்கையின் சபை. இது நல்லது. இந்த ஊழியக்கார கேட்டதுக்கு ஒர்ஷிப் சென்டர் தான். ஏடிஎம் சென்டரா இது இல்லை, இசேவை சென்டரா? ரயில்வே சென்டர். ரயில்வே பாருங்க, இந்த அளவுக்கு பாருங்க இந்த சபை கூட்டாட்டோட இருக்கு. அதான் சொல்றேன், ஹாலிவுட் சர்ச் ஆயிடுச்சு. ஹாலிவுட், பாலிவுட் போய் அந்த ஹாலிவுட் ஆயிடுச்சு. ஹாலிவுட், ஹாலிவுட் எல்லாமே இருக்குது சபையில. பாலிவுட், ஹாலிவுட், ஹாலிவுட். பாலிவுட் இருக்கு, அவங்களோட உடைகள், நவநாகரிகங்கள், பிசாசு, இயேசுவோட ஆவி சபையில தலைவிரிச்சாரு. ஹாலிவுட் சபை எதை நோக்கி போட்டு பாருங்க. இன்னைக்கு சபை கண்மூடித்தனமாய், சபை தேவனுக்கு ஒரு பயபக்தியின்றி, ஒரு துணிச்சலான வார்த்தைகள், சொந்த வியாக்கரணம். தேவனே தம்முடைய சொந்த வியாக்கரணையா இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு அவர் தான் சொந்த வியாக்கரணம். இன்னைக்கு சொந்தமா வியாக்கரணம் பண்றாங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு அந்த விடை கேட்டதுக்கு அந்த ஊழியக்காரன் என்னோட கூட பேசுற ஊழியக்காரன் என்ன சொல்றாருன்னா, மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வீட்டில் போய் நீங்க வாசிங்க. அந்த வசனத்தினுடைய டெஃபினேஷன் அர்த்தம் தெரியாத
அந்த எலியாவை பெற்ற ஆவி ஒரு கடைசி காலத்தில் ஒரு எலியா வந்தாயிற்று வருவான் என்று வேதவசனம் தீர்க்கதரிசனமா உரைக்கிறது. அதே மல்கியா 3ஆம் அதிகாரத்துல யோவான் ஸ்நானகன் வருவான் என்று சொல்லப்படுகிறது. அதே யோவான் ஸ்நானகன் இருந்த மேல ஆவி இன்னொரு எலியா வருவான் கடைசி காலத்துல. அவன் வந்து பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள் எடுத்துக்கும், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்துக்கும் இருப்பான் என்று திட்டம் தெரியுமா கர்த்தர் உரைத்திருக்கிறார் தீர்க்கதரிசி. இது யாருங்க யாரு இந்த மண்டலம் யாருன்னு கேட்டா எலியா தான் நான் ஒதுக்குறேன். அந்த எலியா வந்து ஒரு நபர் மேல வராது, பல ஆட்கள் மேல வரும். பாருங்க, முதலாவது சபையில பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்துல எலியா இருந்தார். ஓகேங்களா? அவர் என்ன செஞ்சாரு? இயேசுபேரை எதிர்த்தார். அந்த ஸ்தாபனத்தை இயேசுபேருக்கு ஒரு டெனாமினேஷன் சபை ஸ்தாபனம் லார்ஜ். அது வந்து ஒரு என்னது ஒரு லார்ஜ். இன்னைக்கு எத்தனை சபைகள் இருக்கு? எல்லாமே லார்ஜா தான் செயல்பட்டு. லார்ஜ்னா விடு நினைக்காங்க, தங்கும் விடுதியா ஆயிடுச்சு. அந்த இயேசுபேரை கண்டித்தார் கர்த்தர். பாருங்க, ஏன் இதை சொல்றேன்னா தவறா நினைக்காதீங்க. இன்னைக்கு மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், உத்தரன், சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், இது போல பல விக்னஸ், செவன்த் டே, இதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு நல்ல சபையா? இதெல்லாம் நான் குறிப்பிடுறேன். நம்ம 7 நாள் பிரித்து எடுக்கப்பட்ட மக்கள் அதை வெளியூர்ல சபையை நான் சொல்லுகிறேன். ஏன் நாளைக்குன்னு சொல்றேன், இதை ஏன் விடுதின்னு சொல்றேன்னா கர்த்தரே அது சொல்றேன். எப்படின்னா, என் ஆலயத்தை, என் பிதாவின் ஆலயத்தை கள்ளக்குகைகளாக ஆக்கி விட்டீர்கள். ஒரு சாட்டை எடுக்கிறாரு, எடுத்து என்ன பண்றாரு? செம்மாடி அடிக்கிறாரு. அதெல்லாம் கரெக்டா வரும். உங்ககிட்ட புத்தா பின்னிலீங்க, பின்னி பெடல் எடுத்துக்கீங்க. பாருங்க, என் ஆலயத்தை, என் பிதாவின் ஆலயத்தை கள்ளக்குகைகள் ஆக்கி விட்டீர்கள், வியாபார சந்தையாக்கி விட்டீர்கள். வியாபார சந்தை மாதிரி குறி விற்கிற இடமோ, கோழி விற்கிற இடமோ, புறா விற்கிற இடமோ, மீன் விற்கிறாங்களா, ஆட்டுக்கறி விற்கிறாங்களா, கறிக்கடையா சந்தையாயிடுச்சு, வியாபார சந்தையா, மீன் மார்க்கெட் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் கவுத்து போடுற போங்கடா வெளியே, எல்லாத்தையும் கவுத்து போட்டு நாளைக்கு கள்ளக்குறிச்சியில எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி போங்க வெளியே. இதாவது நாளைக்கு தீட்டுப்படுத்திருக்கீங்க சந்தையாகுது. இன்றைக்கு அது மட்டும்தான் இந்த சபை மாறிவிட்டு எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான காரியத்தை செய்து கொண்டிருப்பாங்க. லவோதியா சபை எப்படி இருக்கு பாருங்க. போதகர்களும் பாருங்க விழிப்பில்லாத செயல்படுறாங்க. விழிப்பில்லாத ஒரு போதகம், விழிப்பில்லாத ஒரு காரியங்களை சபை. அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்மேல் சீக்கிரத்திலே நான் வருவேன், நீ விழித்து போய் ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. இதவதப்பாயிருந்தா என் வாயிலிருந்து என்னை வாந்தி பண்ணுவேன். நீ நிர்விசாரமா இருக்கா, நீ நிர்வாணியா இருக்கா, நீ பரிதபிக்கக்கூடியவளா இருக்கா. ஆனா சபை சொல்லுது, நான் மகாராணி, நான் மகாராணி, எனக்கு ஒன்றும் குறைவில்லை, நான் வேறு சம்பந்தமா இருக்கேன், நான் மனதாரி. நீ பிசிக்கலா, நீ சரீர பிரகாரமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். உங்களுக்கு பணம் இருக்குது, பாரியம் இருக்குது, பாரியம் இருக்குது, பணம் இருக்குது, ஒரு கார் இருக்குது, பங்களா இருக்கு, எல்லா வசதியும் வாய்ப்புகளும் வீட்டில் எல்லா பொருட்களும் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கலாம். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா? தேவனுக்கு பிரியமா இருக்கிறீங்களா? தேவனுக்கு பிரியமுள்ள சபையா இருக்கிறீங்களா? கற்றுக்கிறேன். ஆனால் கற்று என்ன சொல்றாரு? சீக்கிரம் வாயிலிருந்து வாழ்க்கை லவோதியாக்கான சபையை குறித்து நம்ம பார்ப்போம். எப்படி இருந்தது பாருங்க. கை வெடிக்கணும். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் சாரி 3:16. லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் உண்மையும் 14
உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ குளிருமின்றி அனலுமின்றி எப்படி இருக்கிற, வெதுவெதுப்பா இருக்கிற, உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன்னாரு. கொஞ்சம் நிறுத்தி ஒரு சென்டென்ஸா படிங்களா? படிங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கக்கூடியவர்களும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறாய். அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியா நான் நீ ஐஸ்வர்யவானும் ஆகும்படிக்கு நெருப்பிலே குடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமான அவலட்சணத்தையும் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு என்ன வஸ்திரங்க? வெண்வஸ்திரம். என்றால் என்ன? தங்கத்தம். பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லை. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கு பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். யாரும் வந்து தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் மிக அவசியம். கடைசி கால சபையில பரிசுத்தம் மிக அவசியமா இருக்கு. பரிசுத்தம் இல்லாத தேவனுக்கு தெரியுமா இருக்க முடியாது, தரிசிக்க முடியாது. நம்ம என்ன செஞ்சாலும் அது விருதாலாம், வேஸ்ட். அப்படியே தொடர்ச்சியா படிங்க. என்னிடத்தில் வாங்கிக்கொள். நீ பார்வையடையும்படிக்கு நீ குருடனா இருக்கிறாய். அது நீ பாரு, நீ குருடனா இருக்கிறாய். ஐயா படிச்சாங்க மேல் உள்ள வசனத்தை. நீ குருடனும் நிர்வாணி படிச்சாங்க. குருடனா இருப்பதற்காக என்னிடத்தில் என்ன வாங்கிக்கொள் படிங்க. உன் கண்களுக்கு கலிகம் ஆயில்மெண்ட் போடுங்க. போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்களை அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னுடனே போஜனம் பண்ணுவேன். இன்றைக்கு கர்த்தர் பாருங்க, வாசற்படியில் நின்று விட்டார். அல்லேலூயா. எவ்வளவு துக்ககரமான செய்தி பாருங்க. வார்த்தை வாசற்படியில் நின்று வெளிப்படுத்தல் 3:20 கர்த்தர் சொல்ற, இதோ வாசற்படியில் நின்று. இன்றைக்கு எல்லா ஸ்தாபனத்தில் உள்ள கொள்கைகளும் கோட்பாடுகளும் எல்லாம் என்ன செய்தாங்கன்னா, தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டார். சோமப்புரளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். சபையில வருவதற்காக முற்படுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் சபையில வருவதற்காக முற்படுகிறார்னா பரிசுத்தியான சபையிலே இல்லை. இயேசு கிறிஸ்துவை வெளியே தள்ளிவிட்டார்கள். எங்களுக்கு தேவை வாயில் போனோம், எங்களுக்கு தேவை ஐநூறு, எங்களுக்கு தேவை சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும், விஷயம் இருக்கணும், முதிரைகள்லாம் எங்களுக்கு தேவையில்லை, ஈடுபாடு எங்களுக்கு தேவையில்லை, நல்லா இருந்தால் போதும், சரீர பிரகாரமா நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் போதும். கொள்கைகள் கோட்பாடு உள்ளே இருக்குது. பிசாசு கொள்கை என்றாங்க. உங்களுக்கு ஒரு வரமுறை இருக்குது, சத்தியம் பேசணும். இதுக்கு மேலே நீ பசுத்தாயை பற்றி பேசணும்னா வெளியே இடம் உங்களுக்கு பாதியிலிருந்து பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸு. இந்த மாதிரி பேசுறீங்களா? இந்த மாதிரி பேசுனா நான் உங்களுக்கு பணம் அனுப்புறதுக்கு மேலே சொல்கிறோம். யாரு? இந்த ஸ்தாபனத்துக்கு தலைவர். அவன் என்ன சொல்கிறான்? பசுத்தாயை பற்றி பேசாதப்பா, முத்திரைகள்லாம் பேசாத, கடைசி காலத்தை பற்றி பேசாத, அப்படியே ஆசீர்வதிப்பான்னு சொல்லி இன்னைக்கு எப்படி போதைகள்லாம் பிரசவம் பண்ணுறாங்களா?
உங்கள் அண்ணாவில் நிரப்புவார், உங்கள் இன்னால நிரப்புவார், உங்கள் மாப்பசிக்கிற கொத்தியை நிரப்புவார், உங்கள் எண்ணெய் நிரப்புவார். ஏங்க நான் கேட்குறேன், யூதருடைய கல்ச்சர் இந்த மாப்பசிக்கிற கொத்தினா நம்ம வீட்டில் இருக்கிற மாப்பசிக்கிற கொத்தி கேளுங்க. மாப்பசிக்கிற கொத்தி நம்ம வீட்டில் இருக்குதா? இல்லை என்ன இருப்பா என்ன இருக்கும்? மாப்பசிக்கிற கொத்தி இருக்காங்க. யூதருடைய கலாச்சாரப்படி அவங்களோட உணவுன்னா உணவு முறை அப்போ நான் சப்பாத்தி தான். சப்பாத்தியே மாவு செஞ்சு வெளியே மாவு எடுத்து அந்த மாவு கொட்டி எடுத்து இதையே அரைச்சி மாவு அரைப்பானுங்க. அப்படியே தான் படிக்கிறவங்க அதையே அரைப்பாங்க. இதுதான் யாரு இந்த ஊழியக்காரர் கிடையாது. மொத்தம் 7:22 வாசிங்க. 7:22 அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். கர்த்தர் அதுக்கு என்ன சர்டிபிகேட் கொடுக்குறாரு பாருங்க. இந்த அற்புத பாருங்க, ஊழியக்காரர் இது யார் பேசுறதுன்னா ஊழியக்காரர்கள் தான். தீர்மானங்களே இது ஊழியக்காரர்கள் எல்லாமே அந்நாட்டில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துறோம் அல்லவா? தீர்க்க தரிசனங்களை உரைப்போம் அல்லவா? சிறிய நேரத்தில் போட்டேன், 5 நாள் கன்வென்ஷன் போட்டேன்னு, வீடு வீடா உபதேசம் பண்ணனேன், எல்லாம் செய்ததுன்னு சொல்லுவாங்க. பிசாசுகளை சொல்லணும் அற்புத அடையாளம்லாம் வானத்திலிருந்து அக்னியே வர வச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவர்களை பார்த்து என்ன கர்த்தர் என்ன சொல்றாங்க, என்ன சர்டிபிகேட் அக்கிரம செய்கைக்காரரே அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. செய்ததெல்லாம் யாருன்னா ஊழியக்காரர்கள் தான். அதான் ஐயா சொல்றாரு, ஊழியக்காரர்கள் தவறி கொடுத்திருக்காங்க, அவங்க தான் சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் நமக்கு ஒரு ஆளுக்கே தகப்பனை கொடுத்துருக்காரு. தகப்பை இருக்கிறாரு, இன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு தகப்பனை கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சி பண்றேன். என்னுடைய விஷயங்கள்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்க தெரியும். நமக்காக ஜெபிக்க பாரப்பட்டு ஜெபிக்கிறதுனால தகவலை கொடுத்துருக்காரு. இன்னொரு சின்ன கொடுத்துருக்காரு, அம்மா சின்னம்மா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு சபையில ஒரு ஃபேமிலியா நம்ம நினைக்கிறோம். கர்த்தருக்காக ஆயத்தப்படணும். இனிமே நம்ம இந்த கூட்டாட்டத்தில் இந்த அம்னீஷன் இந்த ஆவிக்குரிய நினைவுறுத்தது கர்த்தர் நம்ம வெளியே கொண்டு வரணும். அதுக்கு நாம ரெடி ஆயத்தமாகணும். எதை நான் மனுஷனை பிரியப்படுத்தணுமா நான் பேசல, உண்மையா நான் பேசல. கர்த்தர் வந்து இந்த இடத்துல என்ன கொண்டு வந்திருக்காரா, அது என்ன நோக்கம் தெரியல. எங்கேயே இருந்தா யாரும் இங்க இருக்கிற வார்த்தை பேச என்ன அவங்க தீர்மானம் நோக்கம் எதுவும் தெரியல. ஆனா கர்த்தர் ஒரு நல்ல தகப்பனை கொடுத்து இந்த இடத்துல நீ அலைய வேண்டாம், நீங்க அலைய வேண்டாம், இந்த இடத்துல வந்து என் ஆட பாருங்க. இன்றைக்கு இது போல உத்தமமான ஊழியக்காரர்கள் பார்ப்பதே அரிதா இருக்குது. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் பேர்ல ஒரு பேக் மாட்டிக்கிட்டு என்ன பண்றாங்க, பறவை கூட விட்டு போகும்போது என்ன பண்ணுது, இறைக்கு போகுது. இறையெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணும், பறவை கூண்டுல போய் அமர்ந்துது. அதே போல ஒரு பேக் மாட்டினா வழிக்கு என்ன சொல்ற பாருங்க, மத்தியில வழிக்கு குளித்து போகும்போது வழிக்கு பணப்பையாவது தடியாவது வாதரட்சாவது போட்டுக்கொள்ள வேண்டாம். ஆமா, எதுவுமே எடுத்துன்னு போகாதீங்க, வெறும் கையோட போ. நான் உனக்கு அனுப்பினது ஆமா, நீ போ, வெறும் கையோட போ. உனக்கு பெரிய ஜாதியா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணுங்கய்யா, பிரசங்கம் வந்து பண்ணுங்க, எவ்வளவு அப்பாயின்மெண்ட் பாருங்க 5000. அது சும்மாரியா சொல்லுவாங்க. என்னன்னா அந்த ஐயா நான் போனேன் பாஸ்டர் 2000 கொடுத்தாரு, கத்துடைய இதுதான் வாய்ப்பு சொல்லாத சும்மாரியா சொல்றது. அப்ப நீங்களும் கொடுத்தீங்களே,
5000. சபை வந்து ஒரு ஏழ்மையான சபையா நம்ம சம்பவம் தேவனுடைய வார்த்தையை இலவசமாய் பெற்று இலவசமா கொடுங்க. சொல்லப்படுகிறது. ஆமென். இலவசமா அந்த ஈவை லே பஃபல்தோ ரே பே தே 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 ரே. இன்னைக்கு பாருங்க டிவில 5 அப்பம் 5000க்கு அடையாளம் 2 மீன் 2 இன்னும் ஒரு அநியாயம் 5 அப்பம் 2000க்கு தான். என்ன ஒரு புரி சொல்லுறாரு ஏமாற்றுறாங்க. எப்படி எல்லாம் பணம் யோசிப்பாங்க உங்களுக்கு ரூம் போட்டு எல்லாம் பேசி கணவன் மணி யோசிப்பாங்க. இதான் ஊழியங்க. இன்னைக்கு சபை எங்க போயிருக்குது அதை சொல்லாத. 5 அப்பம் 5000க்கும் 2 அப்பம் 2 மீனுக்கும் 2000 அடையாளம் இருக்கு. எப்படிலாம் இதெல்லாம் நடந்தது புரியுறாங்க. நிறைய சம்பாதிச்சுட்டாங்க. நல்ல வசதி ஆயிட்டாங்க. ராயல்டி மாதிரி சேர்த்து வச்சுட்டாங்க. இப்போ மோடி என்ன பண்ணா ரைடு பண்ணலாம். எல்லாரும் கால என்ன பண்ணாங்க காலை விட்டாங்க. மோடி காலில் வீண்ட பிசாசு கால். அதைத்தான் இந்த சாத்தான அதை தான் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட சொன்னான். இந்த ராஜ்யங்கள்லாம் உனக்கு தருங்க, என்ன தாழ பணிந்துக்கோ. என்ன பணிந்து கொள்கின்ற சொன்னான். அதுக்கு கத்து என்ன சொன்ன வார்த்தைக்கிட்டே பாருங்க. வார்த்தைக்கிட்டே ஒரு பிசாசு என்ன பண்றான் யுத்தம் பண்றான். கத்து என்ன பண்ற வார்த்தை நல்லா இருக்கு. இப்போ சாத்தானே தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்து அவருக்கு ஒருவருக்கே பணிந்து கொள்வார். எழுதியிருக்கிறது. சிந்தையில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். அதை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு நாள் நான் பேசுகிறேன். அப்படியே கொண்டு போய் நான் சாத்தாங்க எப்படி போயிருப்பாங்க. விசாஸ் வந்து பேசிட்டு கொண்டு போனான். அது விசாசு வேலை கொடுக்கறதுக்கு அதிகாரமே கிடையாது. ஆமென். ஹalleluya. ஒன்றெல்லாம் போல அது வேற அவ்வளோவே முடியாது. சிந்தையில் நடக்கிற ஒரு போர்த்தனம், சிந்தையில் நடக்கிற ஒரு காரியம். இது ஏன் சொல்ற பாருங்க. இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு சபை தள்ளப்பட்டு மிக கேவலம் மோசமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சபை தேவனுடைய சபை ஆமென். இன்றைக்கு எல்லா சபைகளும் மாற்ற தேவன் அதில் இல்லை. ஆனால் கர்த்தர் இதோ வாசல் படி என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். ஒருத்தர் இருக்கிறான்னு கேட்கிறாங்க. ஏசையா திருதர்சி புத்தகத்தில் ஏசையா சொல்றான், இதோ திறப்பின் வாசலை நிற்க ஒருவரான எனக்கு பார்க்கிறேன், ஒருத்தன் கூட இல்லை. திருப்பின் வாசல் ஒருவர் கூட திருப்பின் வாசல் இல்லை. பாருங்க, கடைசி காலத்தில் தேவன் எங்க வந்து நிற்க வாசல் அருகே. எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க வாசல் அருகே நிற்கிறத உங்க இதயத்தான் வீட்டு கதவை கட்டு, பில்டிங் கதவை கட்டுங்க, உங்க அப்பார்ட்மெண்ட். இந்த டெஃபினேஷன் இதுவா வேண்டாம் தேவனுடைய வசனமா இருக்கு. என்ன பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு நையாவஞ்சமான உபதேசம். ஆறுதலா பேசி 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 அவங்கள என்ன பண்ணாங்க, ஹிப்னாட்டிசம் பண்ணுவாங்க. குளிரா வச்சுட்டாங்கய்யா. ஒன்றும் ஒரு கோழி ஹிப்னாட்டிசம் பண்ணணும்னா என்ன தெரியுமா பண்ணிக்கலாம், ஒரு கோடு அதுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா அது அப்படியே அந்த இடத்துல விட்டு நவராது. அதான் ஹிப்னாட்டிசம். மிருகங்களை வசம் பண்ணினா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோழி ஹிப்னாட்டிசம் பண்ணணும்னா அந்த கோழிக்கு உட்கார வச்சுட்டு அமைக்கு உட்கார வச்சுட்டு அந்த கோழிக்கு நேரம் ஒரு சாப்பிட்டு சேர்த்து ஒரு கோடு போட்டாங்கன்னா அது எத்தனை மணி நேரம் வேணாலும் அப்படி இருக்கும். அது கட்டியே போட தேவை. ஏன்னா அதோட மைண்டில் என்ன செட்டப்பில் என்ன இருக்குன்னா, நம்ம கயிறுனால கட்டப்பட்டிருக்கோம். அந்த சாப்பிட்டு கோடை வந்து கயிறு அது பாதிக்கப்படும். அது போலதான் எங்கேயுமே எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாங்க, வசியம் பண்ணி வச்சுக்கிறாங்க. பாஷனை ஹிப்னாட்டிசம் பண்ணி வச்சுக்கிறாங்க. எவ்வளோ ஒரு காரியம் பாருங்க. எந்த அளவுக்கு சபை தள்ளப்பட்டு குத்தாதான் ஆசீர்வாதம் இல்லைன்னா ஒன்று காமிச்சு அடிச்சிருவாங்க. அவள்தான் போகிற வழிய நாசமாயிடும், அகாலம் வரணும். இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு திருத்தரமான ஒரு மஞ்சள் உபதேசம். ஆனால் தீமதிக்கு நிருபத்தில் பவுல் சொல்றாரு, அவர்கள் பெண் பிள்ளைகள் வீட்டிலே பக்க வழியா நுழைவார்கள். இந்த மாதிரி போதெல்லாம் எப்படி நுழைவோம், பக்க வழியா நுழைவோம். கணவன் பொண்ணு நேரத்தை பார்த்து நுழைவாங்க. ஏன்னா அவங்க சரியா வந்து வசனத்தில் பிடிமானங்களாக இருப்பாங்க, வசனத்தை அறியாத இருப்பாங்க. அவங்க போகிற சட்டை ஆலிவுட் ஸ்ட்ரெச்சாக இருக்கும். அவங்க அது இன்னும் சௌரியமாகிடும். இவங்க நுழையிறதுக்கு ஏமாந்து என்ன பண்ணுவாங்க, இது கொடுங்க அது கொடுங்க, இன்னும் வரல, இன்னும் ராஜ்யம் கற்று போகணும், இந்திக்கு வரல, சபை முத்திரைகள்லாம் உடைக்கப்படல, சபை காலங்கள்லாம் இன்னும் முடியல, இன்னும் லவதிகா சொல்கிற காலங்கள்லாம் ஒன்றும் வரல.
கிருபையின் காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் யூதா கோத்திர சிங்கமானவர் சிங்கமாய் புறம் மாறினதுனால ரத்தம் இல்லாதனால பலிபீடத்தில் என்ன நடந்தது? என்ன முடிவு இருக்குதுங்க? பரிந்து பேசுறது கூட இல்லைங்க. நீங்க எங்க வேணா இந்த போதத்தை நீங்க கேளுங்க. நான் சொல்றேன் இந்த மெசேஜை நீங்க எங்க போயிட்டாலும், ஆனா குருடன் கிட்ட கேட்காது. குருடன் கிட்ட கேட்டா எனக்கு தெரியாது, குருடனுக்கு குருடன் வழி காட்ட சொல்லணும். எந்த குருடனும் காட்ட முடியாது. ஏன்னா இது முத்திரையில இருந்து பேசுற ஒரு காரியம், உடைக்கப்பட்ட முத்திரை. அந்த சபை எந்த காலகட்டத்தில் போயிருக்குன்னு பாருங்க. இரண்டாவது நாம் பார்ப்போம். திருவிருந்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு திருவிருந்து யாரெல்லாம் எடுக்கணுங்களா? திருவிருந்து எடுத்தா என்ன நமக்கு நன்மை? நினைவு கூறுவா எடுக்கிறோம். அவருடைய அப்பத்தையும் அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நினைவு கூறு, என்னை நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்கன்னு சொல்றாரு. அவரை நினைவு கூறும்படிக்கு அவருடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிக்கணும். ஆனா அதை எடுத்தால் என்ன நன்மைகள் நமக்கு? அவருடைய ராஜ்யத்தில் பங்கு பெறணும். ராஜ்யத்துல பங்கு கொள்ளும். சரீர பிரகாரமா என்ன நன்மைகள்? சுகம், சுகம் கிடைக்கும், விடுதலை. ஆவிக்குரிய ரீதியாகவும் மாம்சக்குரிய ரீதியாகவும் நமக்கு நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஆனா இன்னைக்கு திருவிருந்த எடுத்துட்டு பாவம் பண்றாங்க. திருவிருந்த எடுத்துட்டு பாவம் பண்றாங்க. துணிகரமான பாவம், ரொம்ப துணிகரமான பாவத்தை செய்து கொடுக்குறாங்க மனுஷன். ஆனா அவன் பள்ளியோட நல்லா தான் இருக்காங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா வசனம் என்ன சொல்லுது? அபாத்திரமாக ஒருவன் போஜனமானம் பண்ணினால் வியாதி உள்ளவர்கள் ஆவார்கள். ஆனா நல்லா சுத்திட்டு இருக்காங்க. ஏன் இது அப்ப தப்பு? வார்த்தை புரியா? புரியாங்க. தேவனுடைய வார்த்தை புரியா? இல்லை. ஆனா புரிய மாதிரி தானே தோணுது. என்ன ஆகணும்? போற வழியே எதனா ஆக்சிடென்ட் ஆகி எதனா ஒரு விபத்து நடக்கும். இல்லைன்னா என்ன ஆகணும்? அவங்களுக்கு கை கால் வராத கட்டிக்கிட்டே ஆகும். ஆனா திருவிருந்தை எடுத்துட்டு போறாங்க, பாவம் பண்றாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஒன்னும் உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சகோதரன் நல்லா பாட்டு பாடுவார், யூடியூப்ல கூட பாடுறாரு, பெரிய பாடுறார், ஜம்பவான் பாடுறார், சுவிசேஷகர். பேருன்னா சுவிசேஷகர். இப்படிக்கு இவர் நல்லா பாடுறார். பெரிய ஊழியர்கள்லாம் அவர் வர வச்சு நிறைய சான்ஸ் கொடுப்பாங்க, வாய்ப்புலாம். பெரிய சபையில் பாடுவார். இப்போ போதிக்கவும் செய்கிறாரு. ஒரு நாள் என்ன பண்ணாரு? சபையை முடிச்சுட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவிருந்து. அன்னைக்கு திருவிருந்தாலும் நடந்து முடிச்சுட்டு போய் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனோம். நானும் என்னுடைய டூ வீலர் எடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது வழியில் ஒரு பெட்டி கடை இருக்குது, மெயின் ரோடு. அந்த பெட்டி கடையில் இந்த சபை நின்று எப்படி இருக்கிறதுனா வெள்ளஞ்சாமல் ஒயிட் அண்ட் ஒயிட், எல்லாம் பக்காவாக ஒயிட் அண்ட் ஒயிட் ஆகிட்டாலும் உருவம் நல்லா நின்றுட்டு இருக்காரு. அந்த கடையை பார்த்த மாதிரி அவர் முகம் தெரிஞ்சிருக்கு. எனக்கே முகம் தெரியாது, யாருன்னு தெரியலன்னு ஓரமாக அப்படியே வந்துட்டே இருக்கும்போது அந்த அவர் முகத்துக்கு முன்பாக முகம் வந்து கொடுக்குறோம். பயங்கரம் சிட்டுக்குண்டு ரைட் இல்லைங்களா? ஒரு கடி. ஆமாம், ஊதி தவிர ஒயிட் அண்ட் ஒயிட்ல எல்லாம் மனுஷன் அண்ணன் யாரும் தெரியல. ஓரமாக நிப்பாட்டி நம்ம என்ன பண்ணுவோட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு நிப்பாட்டிட்டு அப்படியே நின்றுட்டு இந்த கையில் வைக்கணும். திரும்ப வரான்னு பார்த்துக்கணும். லைட்டாக திரும்ப வராங்க. திரும்பனா நம்ம ஐயா பாட்டு பாயிட்டு போனது, பாட்டு பாயிட்டு திரும்ப எடுத்துட்டு காணிகளாம் எல்லாம் இது பண்ணிட்டு போனது. மறுபடியும் ஒரு ஸ்டீலா அப்படின்னு என்னடா இது, இன்னும் ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு நீங்களா ஸ்டெயிலாக இது என்ன அக்கிரமமாக இருக்கும். திரும்ப எடுத்துட்டு இப்போதானே போனாங்க. அப்படியே என்ன பண்ணுவோம்? வண்டியை ஸ்டாண்டு போட்டு இந்த ரூபா காசு பண்ணிடுவாங்க. காசு பண்ணி என்ன பார்க்குறேன், ஐயா தோத்துறேன், ஐயா வாங்க ஒரே மடிச்சிட்டேன். என் கையில் பின்னாடி இவ்வளோ மாதிரி வண்டியா போயிட்டு
அதான் வந்தேன். கர்த்தர் ஒரு சரியான அடிக்கிறாங்க. எங்களுக்கே வச்சுனா எப்போ மரணம் தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கை கால் வந்துச்சு. கை கால் வந்து கட்டில் வழியா எல்லாம் சபையாரில் அலோவ் பண்ணாங்க. இந்த சகோதரன் கை கால் வந்துச்சு. நம்ம சேர்ந்து செய்யணும், நம்ம எல்லாம் சேர்ந்து அப்படி பார்ப்போம் அப்படிங்களா? ஆனால் சிலர் அது கூட நடக்க மாட்டேங்குது. அந்த ஒரு பாருங்க, அந்த தண்டனை பனிஷ்மெண்ட் அவங்க கிடைக்காதே சிலர் வந்து நல்லா தான் உலகத்துக்கு நல்லா போகிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, வேலைக்கு போகிறாங்க, நல்லா மனைவி சந்தோஷமாக இருக்காங்க, சபைக்கும் வராங்க, சபை முடிஞ்சு போனவங்க குடிக்கிறாங்க, வயசு போகிறாங்க, குடிக்கிறாங்க, வீட்டு சிகரெட்டு, புயல், ஆன்ஸு, அப்புறமா பார்த்தீங்கன்னா குடியை வாயில் இருக்கும், இப்படிலாம் குடியை வாயில் இருக்கு, அவங்களும் திருவிழா இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க வரித்து போனாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்றேன் நான். இன்னைக்கு வந்து சிலர் வந்து இந்த மாதிரி தவறான காரியங்களை செய்துட்டு தேவனுடைய சமூகத்துல நடு மையத்துல வந்து உட்காந்து பாட்டு பாடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, பேரை கொடுக்குறாங்க, காணிக்க இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லா தான் இருக்கிறாங்களா? ஏன் அதனால அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கு நடக்கலாம்? வாசிங்க, வெளிப்படுத்த விசேஷம் வாசிங்க. வெளிப்படு 22 22ஆம் அதிகாரம். ஒன்று வரை வாசிங்க. பின்பு பலகை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் கிரியைக்கு தக்க பலன் என்று சொன்னாங்க. வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளை அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அநியாயம் செய்யுங்கள். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்க என்கரேஜ் பண்றாரு. அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ இதோ சீக்கிரமா வருகிறேன். அவனவன் கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. அவனவனுக்கு கிரிகளின்படி அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருது. பார்த்தீங்களா? எதுக்கு பாருங்க, இன்றைக்கு திருவிருந்து எடுக்கணும், பாவம் செய்து அவன் நடக்க மாட்டேன், அவனுக்கு எந்த ஒரு விபத்து ஏற்பட மாட்டேன், அவன் கை கால் வர மாட்டேன், அவன் நோய் வாய்ப்பட மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு விட்டுவிட்டார். தேவனாளுடைய கட்டளையின்படி நடந்து அவர்கள் கற்பனையை கை கொண்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் உண்மையில் வந்து படிக்கும். கீழ்படியாமல் போய் அவருடைய கட்டளைக்கு செவி கொடுக்காமல், வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் ஒரு மனம் போது பாவம் செய்தீங்கன்னா சொல்லப்பட்ட சாபங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து கர்த்தர் ஏழையாக இருக்கு. அவங்களுடைய விருப்பத்துக்காக தேவன் சோக கால சபையில ஆதாமே என்ன செய்தாரு? மண்ணினால் உருவாக்கி என்ன செய்தாரு? ஏழைகளை வைத்து ஆதாம் ஞாபகம் இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், இதை புசிக்காதே, புசிக்கும் நாளிலே சாவாய், இது நன்மை தீமை. அதே நேரத்தில் ஒரு நல்ல காரியம் வைக்கிறார். இது ஜீவ விருட்சம். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நன்மை தீமை சாத்தானை குறிக்கிறது. ஆனால் இந்த ஆதாம் என்ன செய்யலாம்? ஜீவ விருட்சமாக இயேசு கிறிஸ்துவை புசிக்காமல் தெரிந்து கொள்ளாமல் நன்மை தீமையாக சாத்தானை தெரிந்து கொண்டதுனால கர்த்தர் என்ன செய்தாரு? அவன் பாவத்தில் இருந்தனால எல்லாமே மனுக்குள்ள பாவத்தில் இருந்த எல்லாமே முடிஞ்சிச்சு. பாருங்க, ஒரு மனுஷன் பாவம் செய்தனால அநேக பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். இதுதான் பாருங்க, கடைசி காலத்துக்கும் நம்மளுடைய விருப்பப்படிதான் இல்லை.
செய்யறியா? இன்னும் அநியாயம் செய். பரிசுத்தமா இருக்கிறியா? இன்னும் பரிசுத்தமா இரு. நீதி செய்யறியா? இன்னும் நீதி செய். அசுத்தமா இருக்கிறியா? இன்னும் அசுத்தமா இரு. அவனவனுக்கு கிரியைகளின் தக்க பலன் உன்னோடு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உங்களை நியாயத்திற்கும் காலம் நேரம் நெருங்கிவிட்டது. ஆமென். கடைசி கால சபையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். சபை எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? ஆமென். ஒரு கூட்டாட்டத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமென். சபையில எல்லாமே பயங்கரமான பாவங்கள், தீவிரமான பாவங்கள் பெருகிவிட்டது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் மேல் வருவனை பிரசனத்தினால அழிப்பேன், என் வாயின் சுவாசத்தினால, நாசின் சுவாசத்தினால அழிப்பேன், என் வருகையின் பிரசனத்தினால உன்னை அழிப்பேன். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் என் வாயிலே வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்றார் கர்த்தர். ஆனால் சபையோ நான் இறங்கி சம்பவமாக இருக்கிறேன், மகாராணி எனக்கு ஒன்றும் குறையில்லை என்று சொல்லுவாங்க. பாருங்க, ஊரின் துணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊரின் தும்மி. இது வேலை என்ன? ஊரின் தும்மி. ஆண்டோட சமூகத்தில் போயிட்டு ஆசாரியன் கேட்கும் போது கர்த்தர் அந்த ஊரின் தும்மின் கல்லுனால அவர் பதில் அளிப்பார். கரெக்ட். எஸ், ஆட்டா சொல்றாரு. இப்போது நான் எழுதி சொல்றேன். ஊரின் தும்பி என்றால் என்னன்னா, கல். ஊரின் தும்பி, ஊரின் தும்மி தும்பி கல். அது வந்து ஒரு 12 கற்களை குறிக்கிறது. 12 கற்கள் இருக்கு. அதனால் 12 கற்கள் யாரை குறிக்கிறதோ 12 கோத்திரத்தை குறிக்கிறது. 12 கற்கள் கலக்கலான கற்கள் இருக்கும். 12 கோத்திரத்தை குறிக்கும். இந்த கற்களை ஏன் தேவன் பயன்படுத்தினார் என்றால், இதை ஆசாரியனுக்குள்ளாக வைத்தார். ஆசாரியன் ஏபத்து தரித்து போட்டுக் கொண்டிருப்பான். ஏபத்து, அந்த ஏபத்து தோல் உடைக்கு மேலாக அந்த ஊரின் தும்பி கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். ஆசாரிப்பு கூடாரத்துல ஆசாரியன் கிடையாது, மகா பிரதான ஆசாரியர். மகா பிரதான ஆசாரியருக்கு அந்த விசேஷம் அடங்கியிருக்கும். இந்த ஏபத்துக்கு மேல இந்த கற்கள் 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். இந்த 12 கற்களை எதுக்காக அவங்க ஏபத்துல அவங்க உடையில பதிச்சு வச்சிருக்கிறாங்கன்னா, அனுமதிச்சிருக்காங்கன்னா, அந்நாட்களில் வந்து நிறைய பேர் வந்து தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. வெளிச்சேர் வந்து விட்டார்கள், படையிற்கு அமலேயர்கள் வந்து விட்டார்கள், பாவம் செய்து விட்டார்கள், கல்லெறிந்து நியாயப்பிரமாணப்படி பாளையத்துக்கு புறமாக கொண்டு போய் சாதனைங்க. இதை தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. இந்த தீர்க்க தரிசனம் உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்வதற்கு என்ன செய்யணும்னா, அவனை அழைத்து கொள்வது, யாராவது அழைத்து அவனை அழைத்து கொள்வது, ஆசாரியனுக்கு முன்பாக நிப்பாட்டி, ஆசாரியரே தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், இவன் சொல்வது உண்மையா பொய்யா என்று நீங்கள் தேவனிடத்தில் கேட்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லுவாங்க. அதுக்கு ஆசாரியர் என்ன பண்ணுவோம்? தேவனிடத்தில் தெரிவிச்சுட்டு ஆசிரியர் கூடாரத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்து இப்போது தீர்க்க தரிசன உரை என்று சொல்லுவாங்க. உடனே தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் என்ன பண்ணுவோம்? உரைப்பான். இதோ கர்த்தர் உரைக்கிறாராவது, இவன் சாபத்தீடான பொருளை திருடி விட்டான், அதனால் இந்த நபரை கல்லெறிந்து கொள்ளுங்கள். இது உண்மையானால் அந்த கற்கள், அந்த 12 கற்கள் என்ன செய்யலாம்? பயங்கரமான ஒரு ஒளி ஜொலிக்கும். போட்ட கலர்கலரான லைட் போட்ட எப்படி எரியுமோ அந்த மாதிரி ஒரு ஒளி இடமே ஜொலிக்கும். நம்ம அந்த கற்களை நம்ம பார்க்க முடியாது. அது ஒளிக்கும் போது அந்த கற்கள் நம்மளால பார்க்க முடியாது, கண்கள் பூசும். அந்த அளவுக்கு அந்த ஒளிக்கும் போது அது உண்மை. இவன் கர்த்தரால் ஏவப்பட்டு தான் சொல்லியிருக்கிறான், இது கர்த்தரை உரைக்கிறதாக தான் என்று சொல்லி நியாயம் கேட்பாங்க. குறிப்பிட்ட நபரை அந்த யார் பாவம் செய்யலாம் அவனுக்கு என்ன செய்வாங்க? பாளையத்தின் பொருளாக கொண்டு போய் கல்லெறிந்து கொள்வாங்க. இது பொய்யன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லைட்டே இந்த கற்களை சுடர் விடாது, கற்கள் அமைதியா இருக்கும், சுடர் விடாது, அமைதியா இருக்கும். உடனே ஆசாரியர் என்ன தீர்மானிப்பானா, இவன் வந்து வாய்க்கு செல்ல பேசியிருக்கிறான், கல்லெறிஞ்சி பாளையத்துக்கு போறவங்க. ஆமாங்க, நான் தூக்கி பண்ண மரத்துல அவனே போட எதால கேட்டனா வாயால. இது போல அவனே என்ன செய்வான்? கல்லெறிஞ்சி கொள்வான். இதுதான் நியாயப்பிரமாணத்தின் ஒரு விதிமுறைகளாக இருந்தது. இன்றைக்கு நான் ஒன்று பார்த்து கேட்குறேன். நான் இந்த அடியேன் வசனங்களை போதிச்சது, பரிந்து பேசுகிற ஊரின் முடிவுக்கு வந்துவிட்டது. சபை காலங்களுக்கு அப்பால் நாம் இருக்கிறோம். அந்தி கிறிஸ்து வந்துவிட்டோம். பாருங்க,
ஒயேசிப் என்றாயிடுச்சு. ஒயேசிப் வென்றாயிடுச்சு. ஒயேசிப் தான் இருக்க 666 அதுதான் மிருகத்தின் முத்திரை. அது வந்துச்சு, உலக அளவில் வந்துச்சு, எல்லா உலகத்திலும் வந்துச்சு. ஆனால் சில நாடுகள் மாத்திரம் அதை ஆமோதிக்கல, ஏற்றுக்கொள்ள. ஆனால் மோடி அதுக்கு வெல்கம் பண்ணலாம். ஆனால் சில நாடுகள் அதை எதிர்க்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், திட்டம் தெரியுமா, போகணும் தெரியுமா, தடை செய்கிறவன் நீக்கப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. அப்போ எந்த காலத்துல வயோசிக்கு வந்துச்சு, 60 உள்ள வந்துட்டு மிருகத்தின் முத்திரை உள்ள நுழைஞ்சிருச்சு. ஆனா இன்னமும் முத்திரைகள் உடைக்கப்படல. எப்போ உடைக்கப்படுமா? அந்திகிறிஸ்து ஆட்சியில உடைக்கப்படும். ஒரு கண்மூடித்தனமான பார்த்தீங்களா? இப்போ நான் கேட்கிறேன், இந்த வசனத்துல வந்து ஆம் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இது கர்த்தரா உரைக்கிறதாக நம்புறீங்களா? இந்த வசனத்தோடு ஒரு வார்த்தையும் கூட்டினால் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? எனவே வார்த்தையை கூட்டுவாங்க. நான் அறிந்ததை வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் இந்த முத்திரையில் இருந்த சொல்லப்பட்ட ரகசியத்தை தான் உங்களுக்கு வெளிப்படுத்திக்கிறாங்க. ஒரு சின்ன பகுதி தான் இருக்கு. 7 முத்திரைகளை கொடுத்து கர்த்தரை சித்தமானால் அவங்ககிட்ட பேசுகிறேன். அது வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் போவாது. ஒரு முத்திரையை ஒரு நாள் ஆகும் பேசுறதுக்கு. சுத்தமான எனக்கு வாய்ப்பு தான் நான் பேசுகிறேன். கர்த்தரை சித்தமானால் பாருங்க, இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று நம்பினீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஊதிக்கு முன்னாடி என்ன எங்கே வைக்கணும்? அப்ப நான் பொய்யா? இது என்னுடைய சொந்த வேக்கானமா? தேவன் தம்முடைய வார்த்தைக்கு சொந்த வேக்கானே இருக்கிறார். அவர் தான் தம்முடைய வார்த்தைக்கு சொந்த வேக்கான டெஃபினேஷன் அவர் தான். நம்ம வந்து எந்த ஒரு வேக்கானமும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா என்ன பண்ணுவாரு? கர்த்தர் அவனை ஜீவ புத்தகத்தில் என்ன பண்ணுவாரு? போடுவார். வேற என்ன பண்ணிடுவார்? நான் புதுசுலாம் பேசுறேன், என்னோட வார்த்தைதான் பேசுறேன். இன்றைக்கு ஊரின் துணிங்க, ஊரின் முன்னாடி அன்றைக்கு நிப்பாட்டுங்க. ஊரின் துணியை கொடுத்து கொஞ்சம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஊரின் என்றால் போர் என்று அர்த்தம். போர்னா ஒலிகள். என்னது? ஒலிகள். போர் என்றால் ஒலிகள். தூண் என்றால் என்னது? பரிபூரணங்கள். இம் வந்தா பன்மையில முடிகிற ஒரு வார்த்தை சொல்லப்படுது. பன்மையில முடிகிற ஒரு இது ஈர்ப்பு. ஊரின் தும்பின். ஊரின் என்றால் ஓர் என்றால் ஒலிகள். ஒலி பூர்ணப்படுதல். பரிபூரணங்கள். கனிகள் என்று சொல்லப்பட்ட பன்மை. கனி என்றால் ஒருமை. அப்போ தும் என்றால் பன்மை. பன்மை பன்மை ப்ளூரல் ஃபார்ம். ஆமா. ஊரின் தும்பி வரலாம். ஊரின் தும்பி ஈப்ரு வேர்ட்ல என்ன சொல்லப்படுதுன்னா அலஃப். என்னது? அலஃப். அலஃப். ஈப்ரு வேர்ட் ஊரின்க்கு அலஃப். தும்பின்க்கு கம். என்னது? தவ். தவ். அலஃப் தவ். தும்பின்க்கு தவ். தவ். ஊரின்க்கு அலஃப். இது என்ன புரியுதுன்னா, இது டிரான்ஸ்லேஷன் பண்ணா ஆதியும் அந்தமும். புரியுதுங்களா? ஆதியும் அந்தமும். ஊரிம் என்பது ஆதி, தும்பிம் என்பது அந்தம். இது ரெண்டுமே யாருங்க? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பல்தோரா பரதரே பல. ஆமென். எல்லாவற்றையும் ஆசரிப்பு கூடாரத்தில் வைத்திருக்கிற ஒவ்வொரு பணிமுட்டும் சாமான்களும் எல்லாரும் எதை குறிக்கிற கர்த்தராகிய இயேசு. ஆமென். ஆமென். ஊரின் துணிவு கர்த்தராகிய இயேசு. லேபே ஃபில்துரா பல. ஊரின் துணிவை தான் கர்த்தரை வச்சு தான் நியாயத்தை கர்த்தர். ஊரின் துணிவை வச்சு தான் இவங்க எல்லாரும் போருக்கும் போவாங்க. ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதும் அந்த ஊரின் துணி கல்லை வச்சு தான் நடந்தது. தாவீதின் காலத்திற்கு பிறகு தாவீது எப்போ ராஜ்யபாரம் பண்ண சிங்காசனத்தில் அமர்ந்தாலும் அதற்கு முன்பாகவே இது ஊரின் துணி நிப்பாட்டப்பட்டது. இது பயன்படுத்துகிற காரியம் நிப்பாட்டப்பட்டது. அதுக்கு பிற்பாடு கர்த்தர் எப்படி நியாயம் தீர்த்தார்களா? தம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலியமா இந்த கர்த்தருக்கு ஒரு ஓய்வு கொடுத்து விட்டு தம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலியமா என்ன செஞ்சாரு? இதோ கர்த்தர் முடிக்கிறதா வந்து சொல்லுவார். அப்போ இங்கே போருக்கு போகலாமா போக வேண்டாமா? போகும் தீர்க்க தரிசி கேட்டு தான் போவோம். இதான் வந்து சாவல் என்ன பண்ணா? சாவல் தீர்க்க தரிசியை நாடாம என்ன பண்ணா? இஞ்ஞானம் பாவம். ஆனால் அவன் ராஜ்யபாரம் திரிக்கப்பட்டது. இன்றைக்கு நீ என்னோட குமாரனை இன்றைக்கு யார் கூட இருக்கீங்க? பாதாளத்தில் என்னோட கூட இருக்கீங்க. அவங்க முடிவு பாருங்க. மரணம் அவர் சாமுராய் பரம்பரை. சவுல் பென்யமின் கோத்திரத்தான். பென்யமின் கோத்திரத்தான யாரை சொல்லப்படுதுன்னா சாமுராய் என்று சொல்லப்படுது. சாமுராய் என்னன்னா அவங்களுடைய கொள்கை கோட்பாடு என்னன்னா தன்னை
தன்னை நெருங்கிட்டாங்க, முட்டை ஏற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா தன் பட்டயத்தை நட்டு அதில் முடிப்பாங்க தற்கொலை. இன்றைக்கு பொறுமை இல்லை தேவனிடத்துல. இந்த கத்தராகிய இந்த வார்த்தைக்கு பொறுமை இல்லை. ஊருக்கு முன்னாடி போக முடியாத தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு போய் நம்முடைய ஆலோசனை கேட்க முடியாம பொறுமை இல்லாம இன்றைக்கு மந்திரவாதிகளும் குடி சொல்லுவோம் தேவர்களையும் பிலிஸ்லையும் நாடுறாங்க. இயேசுவின் நாவி எங்க இருக்கு? சபை இயேசுவை யாருங்க? அவன் குறி சொல்லுவார், அவன் சூனியக்காரி. அவங்களுடைய முடிவு எப்படி இருந்தது? இருந்த வேலையாட்களை மாடியிலிருந்து தள்ளிவிடுறாங்க. அரண்மனை மாடியிலிருந்து தள்ளிவிடுறாங்க. முகம் குப்புற விழுந்து முகம் எல்லாம் மூளையெல்லாம் சிதறி சித்தி கடைசியில் ரத்தத்தை நக்கினது. அவர் முடிவு பார்த்தீங்களா? ஏன் சொல்லப்படும்னா ஊரின் துணிவிலுக்கு எது Christ, Lord of Jesus. நியாயாதிபதிகளை கொண்டு தீர்க்கதரிசிகளோடு நியாயம் தீர்த்தார். இந்த தீர்க்கதரிசிகள் இப்போ போய்விட்டார்கள். இப்போ எது அந்த ஊரின் துணி யாரை வச்சு நியாயம் தீர்க்கிறார்? தீர்க்கதரிசிகள் அழைக்கிறாங்க. இப்போ அந்த ஊரின் துணி Holy Spirit. பட் ஆனால் அவங்க எது சொல்லுங்க என்ன பண்ணுவாங்க? பைபிள் இதுதான் அந்த ஊரின் துணி. பழைய ஏற்பாடு ஊரின் புதிய ஏற்பாடு. இதுதாங்க நம்மளை ஊரின் துணி எடுத்து ஒரு நிழல் பாருங்க. வரும் காரியங்களுக்கு அது நிழலும் சாயமா இருக்கு. நிழலும் சாயமா இருக்கு. நிழல் எல்லாம் ஒழுங்கி விட்டுது. என்ன கர்த்தர் சொல்லுகிறா? இறைவானது வரும்போது குறைவானது ஒழுங்கி போகும். இன்றைக்கு இந்த ஊரின் துணி தான் நமக்கு வேதாந்தம். இந்த வேதாந்தத்தை பொருத்தி என்னோட வார்த்தை நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டேன். வேதாந்தத்தினோட வசனத்தை வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். சொன்ன வேட்டானத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கல. எல்லாம் வேதத்துடைய வசனத்தை ஆதாரத்தை மையமாக சொல்லியிருக்கேன். இதோட இந்த ஊரின் துணியோடு நீங்க ஒப்பிட்டு பாருங்க. பொருந்தலைன்னா நான் சொன்னது என்னது? நல்லா பொருந்தணும். நான் வாய் துணிச்சதால பேசப்பட்டிருக்கேன். நீங்கள் தீர்மானிக்க பொருந்துன்னா இது கர்த்தர் உடைக்கிறார். ஆமென். விசுவாசம். அல்லேலூயா.